ஏய் பொண்டாட்டி, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் எதுக்குடி இப்படி கோவத்துல இருக்க? தயவு செஞ்சு வெளியே போங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. நான் தான் நீங்க வேணான்னு எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். பாட்டி, இவரை வெளியில போக சொல்லுங்க. டேய், அங்க என் பேத்திட்ட போய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வெளியே வா. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஏங்க, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. என்ன தொடாதீங்க, எனக்கு நீங்க தொடறது பிடிக்கலன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப கிட்டே வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ச்சே, கொஞ்சம் கூட சமாதானம் ஆக மாட்டேங்கிறாளே. என்ன பண்றது? அத்தை, மரியாதையா உங்க பையனை கூட்டிட்டு போங்க. டேய் ஆதி, என்னடா பண்ற? வாண்ணா வா. ஏய், என்ன அசிங்கப்படுத்துறியா? ம், எதுக்கு என்ன பிடிக்கல? என்ன பிடிக்காம வேற யாரை பிடிக்குது? அது ஏன் இஷ்டம். எனக்கு யாரையும் பிடிக்கும். அது எதுக்கு இவ்வளவு நாள் நீங்க எங்க போனீங்க? எனக்கு மரியாதையா டிவோர்ஸ் தந்துருங்க. திமிரடி உனக்கு, உடம்பெல்லாம் கொழுப்பு. ம், ஐயோ, இவளை என்ன பண்றது? ஏய் பொண்டாட்டி, இங்க பாரு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன்டி. இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் தாயே. ஏங்க, எனக்கு நீங்க வேணாங்க. நான் முடிவே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீங்க தேவையே இல்லை. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? போகாட்டி மேடம் என்ன பண்ணுவீங்களோ? வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். ஏய் பொண்டாட்டி, எனக்கு என்னடி அசிங்கம்? நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன்னோட ஹஸ்பண்ட். ஓ ரூம்ல நான் இருந்தா இதுல என்ன இருக்கு? என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓ மேல உள்ள கேரிங்ல என்ன திட்டுறாங்க, அவ்வளவுதான். நான் ஏதோ தெரியாதவங்க ரூம்ல போன மாதிரி ஒரு மாதிரி பேசுற. எப்போ என்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குறீங்களோ அப்பவே நீங்க யாரோ நான் யாரோ. இன்னொரு வாட்டி உங்களை என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லாதீங்க. அதானே உங்களுக்கு தேவை? என்னோட உடம்பு தானே, அது கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சீங்க. அடைச்சி நிறுத்துடி. சே, எவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்க, இந்த மாதிரி பேசிட்டலாம். எத்தனை வாட்டி உன் இஷ்டம் இல்லாம நான் உன்கிட்ட வந்தேன். சே, இதுக்கு மேல நின்னோம்னா நம்மளும் வார்த்தையை விட்டுட்டே தான் இருப்போம். வலிக்குதுல, நல்லா வலிக்கட்டும். இதே மாதிரி தானே எனக்கும் வலிச்சிச்சு. ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட என்ன ரீசன்னு சொல்ல தோணலல்ல. பெரிய தியாகின்னு நினைப்பு. சூர்யா மாமாக்கு இந்த மாதிரி நான் வேணான்னா சொல்லியிருப்பேன். என் மனசளவுல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன்ல. என்னை மொத்தமா உடைச்சிட்டு வந்து சாரி கேட்டா எல்லாம் ஓகே தானே? இட்ஸ் ஓகே மித்ரன்னு சொல்லிட்டா இதே தப்ப மறுபடி செய்வீங்க. ஒரேடியா நான் அழுது முடிச்சிட்டேன். இன்னொரு வாட்டி நான் அழ தயாராகவே இல்லை. போதும், இந்த லைஃபே எனக்கு போதும். ஆனாலும் இவர் பக்கத்துல வரும்போது நாமளும் கொஞ்சம் ஜர்க்காக தான் செய்யறோம். பாத்துடி வர்ஷி, விழுந்துராத. டேய் ஆதி, தேவையில்லாம நீ அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என் பேத்தி இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு, நானும் அவளும் எங்கேயாவது போயிடுறோம். அதை விட்டுட்டு அவகிட்ட இப்படி தேவையில்லாம நீ வம்பு பண்ணிட்டு இருக்காத. ஆதி ஆதி, சும்மா சும்மா. என்னது சும்மாவா? டேய் ஆதி. அம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? டேய், நீ தேவையில்லாம அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. இங்கிருந்து போறதுதான் உனக்கு நல்லது. அம்மா, இந்த பாட்டியும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ட்ரை பண்றாங்க. அம்மா, என்னம்மா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஹாதி, நல்லா சொல்ற கேட்டுக்கோ. இந்த மொத்த சொத்து அவளுக்கு தான். அதே மாதிரி அந்த கம்பெனில 50% ஷேர் அவளுக்கு இருக்கா. என்னோட ஷேர் 10 சேர்த்து 60% அவளுக்கு தான். அவ கண்டிப்பா அந்த கம்பெனில மேனேஜிங் டைரக்டரா வந்து உட்காருவா. நீ பேசாம உன் வேலையை ராஜினாமா பண்ணிரு. அம்மா, நீ என்ன காமெடியா பண்ற? டேய் சிரிக்காதடா, நானே ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன். அம்மா, இப்போ என்ன பண்ண, என்னதான் பண்ண சொல்றீங்க? டேய், நீ அவளை எவ்வளவு பாடுபடுத்திருப்ப. எல்லாத்துக்கும் சேர்த்து அவ உன்னை பழி வாங்குவாடா. அவ பழி வாங்குறாளோ இல்லையோ, நல்லா பண்றமா. அதுக்காக தான் நானும் என் மருமகளும் என் மாமியாருமே சேர்ந்து உன் கம்பெனி இருக்கிற ஊருக்கே வரப்போறோம். அங்கதான்டா நாங்க தங்கவும் போறோம். தங்கினதுக்கு அப்புறமா நாங்களும் அந்த கம்பெனிக்கு வருவோம். என்னோட மருமக தான் அந்த முதலாளி சேர்லயே இருப்பா. அவ கீழே தான் நீ இருக்கணும். அதுதான் இவ்வளவு நாளா நீ அவளை பழி வாங்கினல, இனி அவ உன்னை வச்சு செய்வா பாரு. அது அப்படியெல்லாம் முடியாது. 10% ஷேர் நீங்க அவளுக்கு எப்படி கொடுப்பீங்க? அதுவும் பெத்த பையன் நான் இருக்கும்போது அவளுக்கு எப்படி உங்களால கொடுக்க முடியும்?
அம்மா, அதே மாதிரியே 50% ஷேர் அவங்க வச்சிருந்தாலும் 60% ஷேரே வச்சிருந்தாலும் அந்த கம்பெனியோட எம்டி என்னைக்குமே இந்த ஆதிமித்ரன் தான். ஒரு பொண்ணால எப்படி அவ்வளோ பெரிய கம்பெனியை மேனேஜ் பண்ண முடியும்? இந்த ஆதிமித்ரன் கம்பெனியோட ப்ராஃபிட் என்னன்னு தெரியுமா அவளுக்கு? இதுல அவ ஒரு எம்டியா இருக்க போறாளா? அந்த தகுதி அவளுக்கு இருக்கா என்ன? அம்மா, எல்லாரும் சிரிக்காம இருங்க, அவதான் வரா. மிஸ்டர் ஆதிமித்ரன், ஏன் உங்களுக்கு மட்டும்தான் முதலாளியா இருக்க தகுதி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்போ எனக்கு இல்ல, அப்படிதானே? சொல்லுடா, அதான் என் பேத்தி கேக்குறாள். கண்டிப்பா நான் வருவேன், அந்த கம்பெனிக்கு எம்டியா வருவேன். அத்தை, நீங்க சொன்னது சரிதான். அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகிற தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் போய் பார்த்தா தானே தெரியும். பின்றேடி பொண்டாட்டி, எனக்கும் அதான் வேணும். என்ன மிஸ்டர், பயந்துட்டீங்களா? என்ன என்ன பேசாம இருக்கீங்க? நான் கண்டிப்பா அந்த கம்பெனிக்கு வருவேன். என்ன யார் தடுக்கிறான்னு நானே பாக்குறேன். பொண்டாட்டி, பேசாம மடியில உட்காந்துக்கிறியா? தாத்தா, நீங்களே சொல்லுங்க, என்னோட சொத்தை எப்படி அவளுக்கு எழுதி கொடுக்க முடியும்? இது ஒண்ணும் உன்னோட சம்பாத்தியம் இல்லையடா. எங்களுக்கு யாருக்கு இஷ்டமோ அவங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். டேய், இது என்னோட பங்கு தானே. அப்ப இதை நான் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுக்காதவனெல்லாம் நாங்க ஏன் மதிக்கணும்? வர்ஷினி, நான் சொல்றது சரிதானமா? ம், ஆமா அத்தை. யாரு என்ன சொன்னாலும் மண்டையாட்டுறா, என்ன தவிர. அப்போ நம்ம எல்லாரும் சென்னைக்கு கிளம்புவோம். அத்தை, ஏன் அத்தை சென்னைக்கு போலான்னு சொல்றீங்க? பின்ன இனிமே அந்த கம்பெனியை நம்ம தானமா பாத்துக்கணும். அதான் நம்ம சென்னை கிளம்புறோம். அது சரி, ஆனா சென்னையில நாம எங்க ஸ்டே பண்றது? பொண்டாட்டி, என் மேல அவ்வளவு பயம். அதான் அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கானே, அப்புறம் என்ன, அந்த வீட்டுல தங்கிக்க வேண்டியதான். அதே வீட்லயா? ஐயோ ஐயோ, மாட்டினியா? ஆமாமா, அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருந்துட்டு போட்டும். இருந்தா இருக்கிறான், இல்லைன்னா வேற எங்கேயாவது போறான். நாம 5 பேரும் அங்க இருப்போம். அத்தை, அவர் அவரோட பிளாட்லயே போய் ஸ்டே பண்ணிக்கட்டும். ஏங்க, ஒரு வழியா சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனாலும் இப்படி எலியும் பூனையுமா இருக்காங்களே, நமக்கும் ஊர்ல வேலை இருக்குல்ல. ஆமா, அப்போ நீங்களும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புறீங்களா? நானும் மித்ராவும் இங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வரோம். அங்க அப்படி என்ன வேலை கிடக்கு? எல்லாத்தையும் வேலைக்காரங்க பார்த்துப்பாங்க. எல்லாரும் சேர்ந்தே இருந்து 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். மாமா, ஆனா அவன் அங்க தனியா இருக்கான், நம்மளும் இங்க தனியா இருக்கோம். 2 பேரும் எப்படி மீட் பண்ண வைக்கிறது? மித்ரா, நீ ஒண்ணு பண்ணு. இப்போ ஆதி எப்படியும் ஆபீஸ்க்கு போயிருப்பான். நீயும் வசமா வர்ஷினி கிட்ட பேசி அவளையும் ஆபீஸ்க்கு அனுப்பு. அங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும். எப்படியோ 2 பேரும் பேசி எடுத்து சமாதானத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதுவே போதும். பாஸ், சொல்லு ரஞ்சித். வர்ஷினி மேடம் வந்திருக்காங்க. அதுக்கே நீ டென்ஷனா இருக்க? இல்ல, ஏதோ கோவமா இருந்த மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சா? எங்க சால்வ் ஆகுறது? அதான் உன் தங்கச்சி என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாளே. சரி சரி, நீ கிளம்பு, அவளை வர சொல்லு. என்ன மேடம், காஸ்டியூம்லாம் சூப்பரா இருக்கு. சரி சரி, எப்பவும் மாதிரி நார்மலாவே இருப்போம். சொல்லு மனசா, நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியலையோ அதே மாதிரி உனக்கும் தான் பார்க்காம இருக்க முடியாதுல்ல? இல்ல மிஸ்டர் ஆதிமித்ரன், எனக்கு உங்களை பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து இந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓ. மேடம் அதுக்காக வந்திருக்காங்களா? மனசா, என்ன சொல்ற நீ? நீ சிஇஓ பொசிஷனுக்கு வந்தா நான் என்ன பண்றது? அது உங்களோட இஷ்டம். இப்போதைக்கு நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. இந்த சீட்ல நான் தான் உட்கார போறேன். ஓ, அப்போ நான் என்ன பண்றது? உனக்கு தான் பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாதே. நான் தெரிஞ்ச விஷயத்த வச்சு கத்துக்கலாம். நீங்க உங்க வேலையை போய் பார்க்கலாம். மூச்சியை எப்படி வெறப்பா வச்சிருக்கா பாரு. ஹே ஹமு, என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு கண்டிப்பா என்னோட ஹெல்ப் தேவை. இங்க பாருங்க மிஸ்டர் ஆதிமித்ரன், இந்த கம்பெனியோட ஷேர்ல 60% என்னோடது. ஸோ மெஜாரிட்டி ஷேர் என்னோடது. அப்படிங்கிறதுனால இங்க சிஇஓ இருக்கிற தகுதி எனக்கு தான் இருக்கு.
அதுக்கு நீங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்றீங்கன்னா கோர்ட்ல பேசிக்கலாம். அது இல்லாட்டி நீங்களும் இங்க ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்னு, சொல்லு மனசா. இந்த மாதிரி என்ன நீங்க மானசா அப்படின்லாம் கூப்பிட வேண்டிய தேவையே இல்லை. மை நேம் இஸ் மானசவர்ஷினி. ஸோ நீங்க என்ன மானசவர்ஷினின்னு கூப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கால் மீ மேடம். ஹலோ, என்ன சிரிப்பு? ஓகே மேடம், உங்களை மேடம்னே கூப்பிட்டுக்கிறேன். என்ன அப்படியெல்லாம் கூப்பிட முடியாதுன்னு சொல்லுவார்னு பார்த்தா உடனே ஓகே சொல்லிட்டார். கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஓ, நெருங்கும் போது ஆகப்படாமல் பறந்து போகிறாய். நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே. எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே. ஹலோ, எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? இன்னும் கிளம்பல நீங்க? ஸோ மேடம், இப்போ நீங்க என்னோட பொசிஷன்ல இருக்கீங்க, நான் என்ன பண்றது? ஆமால, நீங்க என்ன பண்றது? ஆஃபீஸில் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கு. ஸோ எனக்கு சூடாக ஒரு கப் காஃபி வேணும், போட்டு தர முடியுமா? ஹே பொண்டாட்டி, ஒன்று ஆதி பொறுமையா இருடா. உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்காகவே ஆள் வச்சிருக்கேன். நீங்கள் என்கிட்ட ஏதாவது வேலை கேட்டீங்க, அதான் சொன்னேன். இப்போதைக்கு எனக்கு காஃபி போட்டு தரதுக்கு மட்டும்தான் ஒரு வேலை வேக்கன்சி இருக்கு. அதை பண்ணுறீங்களா? திமிருடி உனக்கு, திமிரு. என் பொண்டாட்டிக்கு இந்த அளவு கூட திமிரு இல்லைன்னா எப்படி? என்ன மிஸ்டர் ஆதிமித்ரன், இங்கே இருக்கீங்க? ஏதாவது ஒர்க் இருந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன். இப்போதைக்கு ஒரு கப் காஃபி வேணும், முடிஞ்சா கொடுங்க, இல்லாட்டி வெளியே போங்க. இந்த கொசுத்தல தாங்க முடியலப்பா. ஃப்ளேவர் எல்லாம் செம்மையா இருக்கு. உங்களுக்கு காஃபி போட்டதெல்லாம் பழக்கம் போல. இவள டே ஆதி கண்ட்ரோல்டா, வேற ஆஃபீஸ்க்கும் வராமல் ஓடிட போறா. இங்க வரதில் பார்த்துக்கிட்டாவது இருக்கலாம். பழக்கம் இல்லாட்டியும் பழகிக்கோங்க. முதலாளியா மட்டும் இருந்துட்டீங்கல்ல, வேலை செய்யறதும் எப்படின்னு கத்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா குவாலிஃபிகேஷனும் வேணும்ல, அதுக்காக தான். ரொம்ப பேசுறாமோ? எஸ் மிஸ்டர். என்ன பேர் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அப்படி கூப்பிட்டீங்க, என்ன பண்ணுவேனே தெரியாது. சப்பா, வாயி வாயி, என்ன வாயி, என்ன பேச்சு பேசுறா, ஸ்கூல் கேர்ள் மாதிரி இருந்துட்டு. அப்பா, இவளை எப்படி சமாளிக்கிறது? இருக்கலாம், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அடி. என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணலல்ல. அந்த ரன்வீருக்கு கூட என் ஞாபகமே வரல. ஏய், கடுப்பேத்தாதடி. எத்தனை வாட்டி கால் பண்ணேன், நம்பர் ஒரே சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப். நீ எங்க இருக்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சிவளோட ஆளு சொல்லிதான் நீ ஊர்ல இருக்கானே தெரிஞ்சது. சரிடி, சாரி. சொல்லுங்க. நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு மட்டும் இப்படி கேரிங்கா இருக்க யாரும் இல்லைலாம். சரிங்க சரிங்க, நான் அப்புறமா பேசுறேன், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஏய் வர்ஷி, ஏதாவது குழப்பத்துல இருக்கியா என்ன? அது இல்லடி, அப்படியெல்லாம் இல்லை. சரி சரி, என்னமோ பண்ணு. ஆனா ரொம்ப நாளைக்கு இப்படியே தனியா இருக்கலாம்னு நினைக்காத. புரியலையாலு? அதான்டி, இப்பதான் உனக்குன்னு கம்பெனில ஷேர் இருக்கு. அப்புறம் என்ன, வாழ்க்கைய என்ஜாய் பண்ணு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து சந்தோஷமா இருன்னு சொல்றேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் மிருதுலா, என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? ஏய் வர்ஷிமா, இப்போ அவ என்ன தப்பா பேசிட்டா? உனக்கு இவ்வளவு தூரம் கோவம் வரதுக்கு? உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதெல்லாம் ஒரு தப்பா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியா இருக்க முடியும்? என்னதான் உனக்கு இப்போ மாமா, அத்தை, பாட்டி, தாத்தா அப்படின்ட்டு எல்லாருமே இருந்தாலும் உனக்குன்னு ஒருத்தர் இருந்தாதான் உன்னை பார்த்துக்க முடியும். பாரு, எங்களுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறதுனாலதான் எங்க இருக்க என்ன ஏதுன்னு கேக்குறாங்க.
ஆமாடி வர்ஷி, யாழ் சொல்றது கரெக்டு தான். நீயும் உன்னோட லைஃப்ல செட்டில் ஆகணும்ல. எனக்கு கூட கல்யாணம் ஆக போகுது. வர்ஷிமா, எனக்கும் மேரேஜ் ஆயிரும். எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நீ தனியா இருக்க மாதிரி இருக்கோண்டி, அதனாலதான் சொல்றேன். எங்களோட கல்யாணத்துக்கு தான் நீயும் ஆதியனாவும் ஜோடியா வருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காது. வேற என்ன பண்ண? ஆனா உங்க 2 பேருக்குள்ளேன்னா என்னென்னமோ நடந்து போச்சு. இருந்தாலும் நீ இப்படி தனியா இருக்கிறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குடி. அதனால நீயும் உன்னோட லைஃப்ல உனக்குன்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோ. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேருமாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கூட இப்படி பேசுறீங்களே. என்னோட மித்திரனை தவிர யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி பேசுறத தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்க பாரு, நாங்க ஒன்னும் தப்பா பேசிடலே. ஆதி அண்ணாதான் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா நீதான் கண்டுக்கவே இல்லையே. அதனாலதான் உனக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோம். அது ஒரு தப்பா? தப்புதான், தப்புதான். என் மனசுல அவர் மட்டும்தான் இருக்காரு. அதனாலதான் நீங்க சொல்றது எனக்கு வலிக்குது. எதுக்காக 2 பேரும் இப்படி கோரஸா சிரிச்சிட்டு இருக்கீங்க? வர்ஷினி மேடம், நீங்க இப்போ வாய் தவறி என்ன சொன்னீங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னேன்? ஓ மனசுல ஆதி அண்ணா மட்டும்தான் இருக்கிறதா சொன்னேன். அது 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 போதும். உன் மனசுல என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவே போதும். இங்க பாருடி, ஆதி அண்ணா அவரோட சைட்ல இருந்து யோசிக்கும் போது அவரோட அப்பா அவருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு உணர்வு உனக்கே தெரியும்ல. அவரோட அப்பா இறந்துட்டு தான் நினைச்சுதானே உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தினாரு. ஆனா அதுக்கப்புறமா அவரே புரிஞ்சுக்கிட்டு உன்னை எப்படி பாத்துக்கிட்டாரு. அவரு நினைச்சா அவருக்கு கிடைக்காத பொண்ணுங்களா? ஆனா உனக்காகவே அவ்வளவு தவம் இருந்தாருல அவரு. ஆமா வர்ஷிமா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணடி. என்னதான் இருந்தாலும் அவரு பண்ணதும் தப்பு தான். உன்னை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அவருக்கும் பொண்ணு மாதிரி தானே வலிச்சிருக்கும். அந்த ஆபீஸ்ல நீ இல்லாத போது அவரு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமாடி. எப்பவுமே அப்படி ஒரு கம்பீரமா இருக்கிற மனுஷன் நீ இல்லைன்னதும் நொந்து போயிட்டாரு தெரியுமா. எங்களுக்கெல்லாம் அதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி. அந்த அளவுக்கு அவரு மாறி இருக்காரு. ஆனா அவர் பண்ணது நியாயம் அப்படின்லாம் நாங்க சொல்ல வரல. ஆனா அவர் சைடும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் பண்ண தப்ப நீ மன்னிக்கலாம்ல. ஆனா ப்ளீஸ் டி, 2 பேரும் இப்படி பிரிஞ்சு இருக்காதீங்க. உனக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படுதோ அதே மாதிரி அவருக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. உனக்காக கூட இப்போ குடும்பம் எல்லாமே கூட இருக்காங்க. ஆனா அவர் மட்டும்தானடி தனியா இருக்காரு. அவருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, எனக்கு புரியாம இல்லையாலோ. 2 பேரும் என்ன இந்த மாதிரி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர் பண்ணது கரெக்டு தான், நியாயம்தான்னு எனக்கும் புரியுது. ஆனா இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லு? அதுக்காக தான் கண்டிப்பா என்னால அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது. இதுதான் என்னோட முடிவு. வர்ஷி ப்ளீஸ். சரி ஓகேடி, அதெல்லாம் விட்டுடலாம். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். உங்க அம்மா இப்போ இறந்துட்டாங்க. ஆனா உங்க அம்மா இறக்கல. இந்த மாதிரி கஜேந்திரனும் இல்ல வேற யாரோ ஒருத்தங்க கடத்தி வச்சிருக்காங்க. ஓ புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தாதான் உங்க அம்மாவை விடுவேன். அதே மாதிரியே அந்த விஷயத்த நீ யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னு வை, உன் அம்மாவை உயிரோடே விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ நீ என்ன பண்ணிருப்ப? நேரா போய் இல்ல எனக்கு அம்மா வேணாம் என் புருஷன் போதும்னு நின்றுட்டு இருப்பியா? சொல்லு வர்ஷிமா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உன்னதாண்டி கேக்குறோம், பதில் சொல்லு. நீ சொல்ற பதில் எங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நாங்க இதுக்கப்புறம் உன்னை கம்பல் பண்ண மாட்டோம். அது புரிஞ்சுக்கோ வர்ஷி, எல்லாருக்குமே அவங்கள பெத்தவங்க முக்கியம்தான். அதுக்காக அவங்களோட லைஃப் பார்ட்னர் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லடி. அம்மா அப்பாங்கிறவங்க நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயம். நீ சொல்றது எல்லாம் சரிதான் யாழு. ஆனா என்னால இதுக்கப்புறமா மித்ரனை என் லைஃப்ல சேர்த்துக்க முடியாது. நாங்க பிரிஞ்சதாவே இருக்கட்டும்.
நீங்க ரெண்டு பேரும் என்ன எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணாலும் நோ யூஸ்.